Good morning, children. நம்ம லாஸ்ட் கிளாஸில் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி வந்து இன்கார்பரேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்கார்பரேஷனில் சார்ட்டர்ட் கம்பெனி, ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, அசோசியேஷன், நாட் ஃபார் ப்ராஃபிட், தென் மெம்பர்ஷிப் ஆன் த பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஷிப்பில் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட். இதை பற்றி இன்றைக்கி நம்ம படிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸில் ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்கார்பரேஷன். ஃபஸ்ட்டு வந்து சார்ட்டர்ட் கம்பெனிஸ், சட்டமுறை நிறுவனம் அப்படின்னு சொல்கிறது. சார்ட்டர்ட் கம்பெனிஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு பை த கிங் ஆர் குயின் ஆஃப் அ கண்ட்ரி. இது வந்து ஒரு நாட்டோட அரசர் அல்லது அரசியால் உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் சார்ட்டர்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறது. பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் சார்ட்டர்ட் கம்பெனி ஆர் ஸ்பெசிஃபைடு இன் த சார்ட்டர். அந்த சாசனத்தில் அந்த பவர், அதனோட அதிகாரம், அதனோட சலுகைகள்லாம் பற்றி, அந்த நிறுவனத்துக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது, என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த சாசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். சரியா? ஒரு அரசராலோ அரசியாலோ உருவாக்கப்பட்ட சாசனத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த சார்ட்டர்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, பவர் டு கேன்சல் த சார்ட்டர் இஸ் வெஸ்டட் வித் கிங் ஆர் குயின். அந்த அரசருக்கும் அரசிக்கும் தான் வந்து அந்த பவர், அந்த அதிகாரம் இருக்குது, அந்த கேன்சல் பண்ணுறதுக்கான அதிகாரம். பாருங்க, இதில் எக்ஸாம்பிள் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்தது. தென் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, ஹட்சன்ஸ் பே கம்பெனி, த கம்பெனிஸ் ஆக்ட் டஸ் நாட் அப்ளை டு தெம். இது வந்து நம்ம நிறுமங்கள் சட்டம், இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறும சட்டத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இது வந்து அந்த அரசராலோ அரசியாலோ என்னென்ன பவர்ஸ், அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் அந்த நிறுவனத்திற்கு பொருந்தும். ஓகே, சச் கம்பெனிஸ் cannot be started in இந்தியா. இந்த சார்ட்டர்ட் கம்பெனிஸ் வந்து நம்ம இந்தியாவில் கிடையாது. ஏன்னா அரசர்கள் இங்கே அரசரோ அரசியோ இல்லை அப்படிங்கிறனால நம்ம இந்தியாவில் வந்து இந்த சார்ட்டர்ட் கம்பெனிஸ் கிடையாது. ஓகே, தென் ஸ்ட்ராட்டஜி கம்பெனிஸ். சார்ட்டர்ட் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பட்டய நிறுவனம் அப்படின்னு சொல்கிறோம். பட்டய நிறுவனம் சாசனம், ஒரு சாசனத்தால் உருவாக்கக்கூடியது தான் பட்டய நிறுவனம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ராட்டஜி கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சட்டமுறை நிறுவனம். கம்பெனிஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு பை அ ஸ்பெஷல் ஆக்ட் மேட் இன் பார்லிமெண்ட், ஸ்டேட் அசம்பிளி. ஒரு பாராளுமன்றத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சட்டத்தால், சிறப்பு வாய்ந்த சட்டத்தால் உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, சட்டமுறை நிறுவனம் அப்படின்னு சொல்கிறோம். பாராளுமன்றத்தில் நியமிக்கக்கூடிய, ஒரு பாராளுமன்றத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு சட்டத்தின் மூலம் உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி கம்பெனிஸ். கான்ஸ்டியூஷன் ஆஃப் கம்பெனி இஸ் ஸ்பெசிஃபைடு இன் த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். அதில் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் அந்த கம்பெனியோட இது குறிப்பிடப்பட்டிருக்கும். ரூல்ஸ் ரிலேட்டிங் டு டே மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி கம்பெனிஸ் ஆர் ஸ்பெசிஃபைடு இன் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் அதனோட அமைப்பு பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஏஓஏ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி கம்பெனிஸோட டே டு டே மேனேஜ்மெண்ட், அந்த அன்றாட மேலாண்மை பற்றி அதில் சொல்லியிருப்பாங்க. தென் ஆடிட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி இஸ் கண்டக்டட் பை கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அப்போ இந்த சட்டமுறை நிறுவனத்தோட ஆடிட் அப்படின்னு, தணிக்கை அப்படின்னு பார்க்குறப்ப அது யார் செய்கிறாங்க அப்படின்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இது ஒன் வேர்டில் கூட கேட்கலாம். ஓகே, பாருங்க, ஆடிட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி company is conducted by Controller and Auditor General of India, CAGI. Okay, and then the report of CAGI is placed in Parliament or State Assemblies concerned. அதாவது அந்த ஆடிட், அவங்க தணிக்கை செய்த அறிக்கையை நான் பாராளுமன்றத்தில் வந்து அவங்க சமர்ப்பிக்கணும். தென் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எல்ஐசி, ஜிஐசி, ஆர்பிஐ, எஸ்பிஐ, ஐடிபிஐ. இந்த எக்ஸாம்பிள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். மேத்ஸில் எல்லாம் கூட கொடுக்கலாம். இப்போ ஆர்பிஐ அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு நேராக சார்ட்டர்ட் கம்பெனின்னு கொடுக்கலாம். அப்போ அது வந்து கரெக்டாக இல்லை. அப்போ ஆர்பிஐ வந்து என்னது, ஸ்ட்ராட்டஜி கம்பெனி. அப்போ அது தெரியணும் உங்களுக்கு. இந்த இல்லை எக்ஸாம்பிள்லாம் படித்து வச்சிங்கன்னா அப்படி மாற்றி கூட கொடுக்கலாம். ஆட் ஒன் அவுட் மாதிரியும் கொடுக்கலாம். 3 இது தப்பாக கொடுத்துட்டு 1 மட்டும் கரெக்டாக கொடுத்து கூட எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இல்லை 3 கரெக்டாக கொடுத்துட்டு 1 மட்டும் தப்பாக கொடுத்துட்டு எது இதில் ராங்காக மேட்ச் ஆகிருக்குது அப்படின்னு கேட்கலாம். இல்லை 5 இது கொடுத்துட்டு மாற்றி மாற்றி கொடுத்துட்டு மேட்ச் ஃபாலோயிங் மாதிரி கூட கேட்கலாம். எப்படி வேணால் கேட்கலாம். இல்லை எக்ஸாம்பிளும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும்.
ஸ்ட்ராட்டஜரி கம்பெனிஸ் என்ஜாய் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ். அது வந்து ஸ்ட்ராட்டஜரி கம்பெனிஸ் அப்படிங்கிறப்ப அது தன்னிச்சையாக செயல்படக்கூடியதாக இருக்குது. இட் நீட் நாட் யூஸ் த வேர்ட் லிமிட்டட் நெக்ஸ்ட் டு இட்ஸ் நேம். இந்த ஸ்ட்ராட்டஜரி கம்பெனிஸ் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அதனோட நேம் இருக்கும்ல, அந்த கம்பெனி நேமுக்கு பின்னாடி லிமிட்டட் அப்படிங்கிற வரையறுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. நீட் நாட் யூஸ் த வேர்ட் லிமிட்டட் நெக்ஸ்ட் டு இட்ஸ் நேம். அந்த நேமுக்கு பின்னாடி லிமிட்டட் அப்படின்னு போடக்கூடாது. இங்கே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் அப்படி வரும்ல, அந்த மாதிரி அந்த லிமிட்டடுங்கிற வேர்டை யூஸ் பண்ண தேவையில்லை. தென் அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட். According to Section 8 of the Companies Act 2013, the central government may, by license, grant that an association may be registered as company with limited liability without using the words limited or private limited as part of its name. இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அசோசியேஷன் அந்த குழு இருக்கும்ல, அது வந்து ரெஜிஸ்டர்ட் ஆஸ் அ கம்பெனி. அதை வந்து கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணலாம் வித் லிமிட்டட் லைபிலிட்டி. லிமிட்டட் லைபிலிட்டி அப்படின்னா வரையறுக்கப்பட்ட பொறுப்பு. வித்தவுட் யூஸிங் த வேர்ட்ஸ் லிமிட்டட். ஏன்னா அங்கேயும் அந்த வேர்டு வந்து லிமிட்டட் அப்படிங்கிற வேர்டோ அல்லது ப்ரைவேட் லிமிட்டடுங்கிற வேர்டோ அதனோட நேமில் யூஸ் பண்ணாமல் அந்த அசோசியேஷனுக்கு வந்து கம்பெனி அப்படிங்கிற லைசன்ஸை கொடுக்கலாம். இது எப்படி அப்படின்னா வித் லிமிட்டட் லைபிலிட்டி, வரையறுக்கப்பட்ட பொறுப்போட. தென் த லைசன்ஸ் வில் பி கிராண்டட் ஒன்லி இன் த கேஸ் ஆஃப் அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட். அப்போ அந்த லைசன்ஸ் எப்போ கொடுப்பாங்க, எந்த அசோசியேஷனுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து லாப நோக்கமற்ற அமைப்பாக இருக்கணும். நாட் ஃபார் ப்ராஃபிட். சரியா, லாபத்திற்காக அவங்க அந்த தொழில் செய்யாமல் லாப நோக்கமற்ற அமைப்பாக செயல்படுறாங்க அப்படின்னா அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு கம்பெனி அப்படிங்கிற அந்த லைசன்ஸை கொடுக்கும். ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் கிராண்ட் த லைசன்ஸ் ஒன்லி இஃப் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு தட். எப்போ அவங்க கொடுப்பாங்க, எப்போ அவங்க திருப்தி அடைவாங்க அந்த லைசன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா the association about to be formed as a limited company aims at the promotion of sports, commerce, arts, science, religion, charity or any other useful object. அதாவது ஒரு அசோசியேஷன் வந்து ஒரு விளையாட்டை ஊக்குவிக்கிறதுக்காகவோ வணிகத்தை ஊக்குவிக்கிறதுக்காகவோ இல்லை ஒரு கலையவையோ அறிவியலையோ அந்த மாதிரி ஒரு சேரிட்டியாவோ அது மாதிரி உதவி மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகவோ ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக அதை உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு கொடுப்பாங்க. தென் it intends to apply its profits if any for promoting its objects. அதில் ஏதாச்சும் சில லாபம் வந்தால் கூட அந்த லாபத்தையும் அவங்க வந்து அந்த இப்போ ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்போர்ட்ஸுக்காக தான் அவங்க அந்த பணத்தை அந்த லாபத்தையும் அதுக்காகவே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். தென் இட் ப்ராஹிபிட்ஸ் த பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் டு இட்ஸ் மெம்பர்ஸ். அதே மாதிரி அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை அதனோட மெம்பர்ஸுக்கு வந்து டிவிடெண்டாக பிரித்து தரக்கூடாது, அது தடை செய்யப்பட்டிருக்குது. இப்போ ஆர்டினரியாக ஒரு கம்பெனி அப்படின்னு பார்க்குறப்ப வர லாபத்தை வந்து மெம்பர்ஸுக்கு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பிரித்து தருவாங்க டிவிடெண்டாக. ஆனால் ஒரு அசோசியேஷன் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க கம்பெனி அப்படின்னா அவங்க வந்து ஒரு லாபம் நோக்கமற்ற அமைப்பாக தான் இருக்கணும். அப்படி ஏதாவது கொஞ்சம் லாபம் வந்தால் கூட அதை மெம்பர்ஸுக்கு பிரித்து கொடுக்காம அந்த எந்த நோக்கத்துக்காக அது உருவாக்குனாங்களோ அதை மேம்படுத்துறதுக்காக பயன்படுத்தணும். அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து லைசன்ஸ் கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க. Such companies may be public or private companies and may or may not have share capital. இந்த கம்பெனிஸ் வந்து பப்ளிக் கம்பெனியாக இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கலாம். அதே மாதிரி மே ஆர் மே நாட் ஹாவ் ஷேர் கேபிட்டல். இதுக்கு பங்கு முதல் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஸ் பாருங்க, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் அப்படின்னு பார்க்குறப்ப ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் a type of company which is formed with minimum 2 shareholders and 2 directors. The minimum requirement with respect of authorized or paid up capital of rupees 1 lakh has been omitted by the Companies Act 2015 with effect of 29th of May 2015. இதில் வந்து மினிமம் 2 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கணும், 2 டைரக்டர்ஸ் இருக்கணும். ஓகே, ஆன் த பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறப்ப மினிமம் 2 ஷேர் ஹோல்டர்ஸ் 2 டைரக்டர்ஸ் இருக்கணும். மினிமம் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் வந்து பெய்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும், செலுத்தப்பட்ட முதல் அப்படின்னு பார்க்குறப்ப 1 lakh இருக்கணும். ஓகே, தென்
Another crucial condition of private limited company is that it by its articles of association ASOல என்ன இருக்குன்னா restricts the right to transfer its shares and also prohibits any invitation to the public to subscribe for any securities of the company. இதில் இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களோட ஷேரை வந்து வேறவங்களுக்கு மாற்றி கொடுக்க முடியாது. ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த ரைட் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் ஷேர்ஸ் தடை விதிச்சிருக்காங்க. ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒருத்தர் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட ஷேர்ஸை இன்னொருக்கு மாற்றி தர முடியாது. அதே மாதிரி எனி இன்விடேஷன் டு த பப்ளிக் பொதுமக்களுக்கும் வந்து எங்களோட ஷேர்ஸை வாங்குங்க அப்படின்னு ஒரு இன்வைட் பண்ண முடியாது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. தென் மேக்ஸிமம் ஆஃப் 200 persons கேன் பிகம் ஷேர் ஹோல்டர்ஸ் இன் ஏ ப்ரைவேட் கம்பெனி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமம் 2 members இருக்கணும், மேக்ஸிமம் 200 members இருக்கலாம், ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கலாம் ப்ரைவேட் கம்பெனிஸில். The name of private company should be suffixed with private limited. பாருங்க, இந்த private கம்பெனியோட நேமில் என்ன இருக்கணும்னா ப்ரைவேட் லிமிடெட் ஆர் பிஎல் லிமிட். இந்த எல்டிடிங்கிறத லிமிட்டட் அப்படின்னு படிக்கணும். நீங்கள் சில கம்பெனிஸ் நேம் போர்டை பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க பிவிடி எல்டிடினா ப்ரைவேட் லிமிட்டட் அப்படின்னு இருக்கும், அல்லது பி ப்ராக்கெட்டில் போட்டு எல்டிடின்னு போட்டிருப்பாங்க, அது லிமிட்டட், ப்ரைவேட் லிமிட்டட் அப்படின்னு படிக்கணும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பாரு என்ன கொடுத்துருக்காங்கன்னு, சயின்டிஃபிக் பப்ளிஷிங் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிட்டட். ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் இந்த ப்ரைவேட் லிமிட்டட்ங்கிற வேர்டு வந்திருக்கணும். சென்னை. A private limited company can be formed in 3 variations. பாருங்க, as a private limited company, as a small private limited company, as a one person company. private limited companyன்னு இருக்கலாம், இல்லை ஸ்மால் ப்ரைவேட் லிமிடெட் அதாவது சிறிய அளவில் தனி நிறுவனமாக இருக்கலாம், as a one person company ஒரு நபர் தனிநபர் நிறுவனமாக கூட அது இருக்கலாம். அடுத்தது பப்ளிக் கம்பெனி அப்படின்னு பார்க்குறப்ப பப்ளிக் கம்பெனி மீன்ஸ் a company which is not a private company. எது வந்து தனி நிறுவனம் இல்லையோ அது பொது நிறுவனம் அப்படின்னு சொல்கிறோம். பப்ளிக் கம்பெனி மீன்ஸ் a company which is not a private company. The public company may be said to be an association with consist of at least 7 members. இதில் வந்து குறைஞ்சது எத்தனை பேர் இருக்கணும்? 7 இருக்கணும். ப்ரைவேட் லிமிட்டடில் 2 members இருக்கணும், மினிமம் 2 members இருக்கணும், 2 டைரக்டர்ஸ் இருக்கணும், அதே மாதிரி மேக்ஸிமம் 200 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கலாம். பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் அட்லீஸ்ட் 7 members இருக்கணும். has a minimum paid up capital 5 lakhs. அங்கே 1 lakh, இங்கே 5 lakh or such higher paid up capital as may be prescribed. paid up capital அதிகமாக இருக்கணும். then is a subsidiary of a company which is not a private company. இது வந்து என்னவா இருக்கக்கூடாது? ஒரு தனி நிறுவனமாக இருக்கக்கூடாது. does not restrict the right to transfer its shares. இதில் வந்து என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேர்ஸை மற்றவங்களுக்கு மாற்றி கொடுக்க முடியும். சரியா? டஸ் நாட் ரெஸ்ட்ரிக்ட், தடை இல்லை. அவங்களோட பங்குகளை மற்றவங்களுக்கு மாற்றி தரத்துக்கு தடை இல்லை. ஓகேயா? then does not prohibit any invitation to subscribe for any shares or debentures of the company. அதே மாதிரி பொதுமக்களுக்கு வந்து இன்வைட் பண்ணலாம், சரியா? அழைப்பு விடுக்கலாம். எதுக்காக இன்வைட் பண்ணலாம் அப்படின்னா ஷேர்ஸையோ டிபெஞ்சர்ஸையோ வாங்குறதுக்காக அவங்க வந்து அழைப்பு விடுக்கலாம் பொதுமக்களுக்கு. பப்ளிக் கம்பெனியில், ப்ரைவேட் கம்பெனியில் அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, பப்ளிக் கம்பெனியில் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. does not prohibit any invitation or acceptance of deposits. அதே மாதிரி இன்விடேஷன் ஆர் டெபாசிட் அக்செப்ட் பண்ணுறதுக்கும் எந்த ப்ராஹிபிஷனும் கிடையாது. த நேம் ஆஃப் த பப்ளிக் கம்பெனி ஷுட் பி சஃபிக்ஸ்டு வித் லிமிட்டட். அதில் ப்ரைவேட் லிமிட்டடில் வந்து ப்ரைவேட் லிமிட்டட் அப்படிங்கிற வேர்டு இருக்கணும். பப்ளிக் கம்பெனி வந்து லிமிட்டட் அப்படிங்கிற வேர்டு, வெறும் லிமிட்டட் மட்டும் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ப்ரைவேட் லிமிட் பின்னு ப்ராக்கெட்லேயோ பிவிடினோ இல்லை, வெறும் லிமிட்டட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது பப்ளிக் கம்பெனி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரைவேட் லிமிடெட் இருந்துச்சுன்னா தனி நிறுவனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிட்டட் மட்டும் இருக்குது. சப்போஸ் இங்கே முன்னாடி இப்படி பி போட்டு ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரைவேட் லிமிட்டட், இல்லை பிவிடி அப்படி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ப்ரைவேட் லிமிட்டட், பப்ளிக் லிமிட்டட், இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். லிமிட்டட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது பப்ளிக். அதே ப்ரைவேட் லிமிட்டட் பிவிடி அப்படி இல்லை பி இருந்துச்சுன்னா ப்ரைவேட் லிமிட்டட். ஓகேயா? கிளியரா சில்ட்ரன்? ஆன் த பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஷிப், ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்கார்பரேஷன் பார்த்தோம் நாம். ஓகேயா? பட்டய நிறுவனம் சார்ட்டர் கம்பெனிஸ் அப்படின்னா பட்டய நிறுவனம், ஸ்டாட்டரி கம்பெனிஸ், தென் அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட். ஓகே சில்ட்ரன், கிளியரா? மீதி இருக்கிறது அடுத்தது ஆன் த பேசிஸ் ஆஃப்
பாருங்க கிளாசிஃபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டி பொறுப்பின் அடிப்படையில். அதை நாளைக்கு பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.